ஒரு வழியா 2022 முடிய போது, அடுத்ததா 2023 பிறக்க போகுது. அதுல ஜனவரி மாசத்துல என்னென்ன புது மொபைல்ஸ் வரப்போகுது பாப்போமா? அடுத்து வரப்போற அப்கமிங் மொபைல்ஸ்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடியது அப்படின்னா ரெட்மியோட நோட் சீரிஸ் சொல்லலாம். ரெட்மியோட நோட் 12 சீரிஸ் லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த நோட் 12 சீரிஸ்ல 3 மொபைல் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ரெட்மி நோட் 12 ப்ரோ பிளஸ், ரெட்மி நோட் 12 ப்ரோ, ரெட்மி நோட் 12. இந்த ப்ரோ பிளஸ்க்கும் ப்ரோவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு, பெரிய அளவுல இல்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த கேமரா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதுல மட்டும் தான் டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. ப்ரோ பிளஸ்ல வந்து உங்களுக்கு 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போறாங்க. அதே இது ப்ரோல 67 வாட் வந்து கொடுக்க போறாங்க. அதே மாதிரி ப்ரோ பிளஸ்ல பிரைமரி சென்சாரா 200 மெகாபிக்சல் வரும், இதுல 64 மெகாபிக்சல் வரும். இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் மட்டும் தான், மத்ததெல்லாம் கிட்டத்தட்ட சேமா தான் வரப்போகுது. அப்படிங்க ரெட்மி நோட் 12 பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 4 Gen 1 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர்ல எடுத்துட்டு வர போறாங்க. மூணுமே ஒரு 5G மொபைலா தான் வரப்போகுது. இது ஒரு 15000 ரூபாய், 18000 ரூபாய், 20000 ரூபாய் அப்படிங்கிற இந்த பிரைஸ் செக்மென்ட்குள்ள அந்த மூணு மொபைலுமே வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். சோ இந்த மொபைலை பத்தி நீங்க இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம அதுக்குனே டெடிகேட்டடா ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் ஜனவரி 5ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. அடுத்ததா Realme GT Neo 5 அப்படின்னு ஒரு மொபைல் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல் போன்ல 240 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. 120 நாங்க, 150 நாங்க, 180 நாங்க, 210 நாங்க, இப்போ 240 வாட். இன்னும் போக நம்ம மொபைல் அந்த சார்ஜர் வயரை வச்சிட்டு எடுத்தா போதும் போல போன் ஃபுல் ஆயிடும் நினைக்கிறேன். சோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பயங்கர வேகமா வளர்ந்துட்டு இருக்குது. 2023 முடியறதுக்குள்ள எந்த அளவுக்கு போய் நிக்கும் அப்படின்னு தெரியல. சோ இந்த மொபைல் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலுமே 4600 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்க போறாங்க. அது போக Snapdragon 8 Gen 1 ப்ராசஸரோட வரப்போகுது. ரியல்ல வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுக்க போறாங்க. அது போக 1.5K OLED டிஸ்ப்ளே, 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு சூப்பரான மொபைலை லான்ச் பண்ண போறாங்க. ஒரு 40000 ரூபாயில இருந்து 50000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மொபைலோட கன்ஃபார்ம் லான்ச் ஜனவரி எண்ட்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன். அப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா பிப்ரவரியில கன்ஃபார்மா லான்ச் பண்ணிடுவாங்க. அடுத்ததா 2022லயே ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ண மொபைல் அப்படின்னா நத்திங் ஃபோன் ஒன்னு சொல்லலாம். அந்த ஃபோனோட சக்சஸரா நத்திங் ஃபோன் 2 லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைலோட இந்தியா லான்ச் ஜனவரி எண்ட்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா பிப்ரவரியோட ஃபர்ஸ்ட் வீக் இல்ல செகண்ட் வீக்ல லான்ச் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த மொபைல் வந்து iPhone 14 ஓட டிசைன் மாதிரி இந்த மொபைல்ல டிசைன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. பட் இந்த மொபைல்ல என்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா நத்திங் ஃபோன் 1 பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிட் ரேஞ்ச் செக்மென்ட் மொபைல் மாதிரி தான் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த மொபைல் மிட் ரேஞ்சில வரப்போதா இல்ல ஃபிளாக்ஷிப் லெவலுக்கு வரப்போதா, இன்னும் பெட்டரா அதிகமான பிரைஸ்க்கு கொண்டு வர போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இத பத்தி ஏதாவது டீடைல்ஸ் வந்தது அப்படின்னா நம்மளுடைய Telegram குரூப் அப்புறம் Twitterல அப்டேட் பண்ணுவேன். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அடுத்து iQooல இருந்து 2 ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுல iQoo Neo 7 அப்படின்னு ஒரு மொபைல் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட Snapdragon 8 Plus Gen 1 ப்ராசஸரோட வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த மொபைல் வந்து ஒரு 40000 ரூபாயில இருந்து 45000 ரூபாய்க்குள்ள லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த மொபைல் இந்தியால ஜனவரி மிட்ல லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது கூடவே iQoo Neo 7 SE இந்த மொபைலுக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல் MediaTek Dimensity 8200 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரோட 64 மெகாபிக்சல் கேமரா, OIS சப்போர்ட்டோட, AMOLED டிஸ்ப்ளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு 30000 ரூபாயில இருந்து 35000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த ரெண்டு மொபைலுக்கும் iQoo ஃபேன்ஸ் வந்து நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட வீடியோஸ்ல நிறைய கமெண்ட்ஸ்ல வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த ரெண்டு மொபைலுமே ஜனவரியில இந்தியால லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து OnePlus ஓட 11 சீரிஸ்ல OnePlus 11 5G இந்த மொபைல் வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் Snapdragon 8 Plus Gen 2 ப்ராசஸரோட வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு பிரீமியம் மொபைலா இந்த மொபைல் லான்ச் பண்ணுவாங்க. இந்த மொபைலோட எக்ஸ்பெக்டட் பிரைஸும் ஒரு 50000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன். சோ நிறைய OnePlus ஃபேன் இந்த மொபைலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஸ்பெக்ஸ்க்கு இந்த மொபைல் என்ன பிரைஸ்க்கு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சோ மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்லாம் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து பட்ஜெட் செக்மென்ட்ல இருந்து Moto G53 அப்படின்னு ஒரு மொபைல் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த மொபைல் போன்ல Snapdragon 4 Gen 1 ப்ராசஸரோட லான்ச் பண்ண போறாங்க. அது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, Android 13 ஓட OLED டிஸ்ப்ளேயோட வரப்போகுது. இந்த மொபைல்ல வந்து 90 Hz இல்லனா 120 Hz கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ என்ன வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல ஜனவரி மிட்ல இந்த மொபைல் இந்தியால லான்ச் ஆயிடும். அடுத்து சாம்சங்ல பார்த்தா 2022 மாதிரியே 2023லமே அவங்களோட ஃபிளாக்ஷிப் லெவல் மொபைல்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. Samsung Galaxy S சீரிஸ்ல S23 சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ ஃபர்ஸ்ட் போனா S23 Ultra லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அத பத்தி தான் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த மொபைல் போன் வந்து ஒரு மோஸ்ட் பிரீமியம் ஸ்மார்ட் போனா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது போக Snapdragon 8 Plus Gen 2 ப்ராசஸர்ல லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. அப்படியே மிட் ரேஞ்ச் செக்மென்ட்க்கு வந்தா Samsung Galaxy M53
இதோட சக்சஸரா Samsung Galaxy M54 அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ இதோட லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பார்த்தோம் அப்படினா ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. இந்த மொபைல் வந்து Snapdragon 888 ப்ராசஸரோட எடுத்துட்டு வர போறாங்க. அதனால எதிர்பார்ப்பு பயங்கரமாவே இருக்கு அப்படினு சொல்லலாம். அது போக எப்பவும் போல AMOLED டிஸ்ப்ளே 120 Hz refresh rate 64 மெகாபிக்சல் கேமரா 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி அப்படின ஒரு செம்மையான மொபைலா இந்த மொபைலும் ஜனவரி மாசத்துல லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஜனவரி எண்டுக்குள்ள லான்ச் பண்ணிடுவாங்க. அப்படி மிஸ் ஆச்சு அப்படினா பிப்ரவரியோட ஃபர்ஸ்ட் வீக் இல்ல செகண்ட் வீக்ல லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து Pocoல இருந்து Poco X4 ஓட சக்சஸரா Poco X5 அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட பிராண்டே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படினு சொல்லலாம். இந்த மொபைல் ஃபோன் வந்து LCD இல்லனா AMOLED டிஸ்ப்ளேயோட 120 Hz refresh rate 6000 இல்லனா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 64 மெகாபிக்சல் கேமரா கிட்டத்தட்ட X4 மாதிரியே இருக்கும். ஆனா இங்க ப்ராசஸரை மட்டும் சேஞ்ச் பண்ண போறாங்க. Snapdragon 700 சீரிஸ்ல வந்து எடுத்துட்டு வர போறாங்க. 765 இல்லனா 778ல இந்த மொபைல் ஃபோன் வந்து எடுத்துட்டு வருவாங்க. அதனால ஒரு செம பெர்ஃபார்மன்ஸ் மொபைலா 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள Poco X5 இருக்கும் அப்படினு எதிர்பார்க்கலாம். இந்த மொபைலோட லான்ச் வந்து ஜனவரி மிட் அப்படி மிஸ் ஆச்சு அப்படினா பிப்ரவரியோட ஃபர்ஸ்ட் வீக்ல இந்தியால லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கடைசியா டெக்னோல இருந்து ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. Tecno Phantom X2. இந்த மொபைல் ஃபோன் பார்த்தா அப்படினா MediaTek Dimensity 9000 ப்ராசஸரோட வரப்போகுது. அது போக AMOLED டிஸ்ப்ளே அதுவும் 3D curved டிஸ்ப்ளேவா கொடுக்க போறாங்க. 120 Hz refresh rateோட ஒரு செம்மையான மொபைலா லான்ச் பண்ணுவாங்க அப்படினு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு 25000 ரூபாயில இருந்து 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள இந்த மொபைல் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படினு எதிர்பார்க்கப்படுது. சோ டெக்னோல இருந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான மொபைல் ஃபோனுக்காக வெயிட் பண்றீங்க அப்படினா இந்த மொபைலுக்காக நீங்க தாராளமா வெயிட் பண்ணலாம். சோ இதுவரைக்கும் நம்ம பார்த்த மொபைல்ஸ் எல்லாம் ஒரு லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியுது. ஒரு சில மொபைல்ஸ் வந்து லான்ச் டேட் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இத தவிர்த்து நிறைய விஷயங்கள் வந்து ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. பட் அத பத்தி பெருசா கன்ஃபர்மேஷன் இல்ல அப்படிங்கறதனால கவர் பண்ணல. சோ இத தவிர்த்து வேற ஏதாவது மொபைல் வந்து ஜனவரி மாசத்துல வரும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படினா அது என்ன மொபைல், அதுல என்ன விஷயங்களா கொடுக்க போறாங்க, என்ன பிரைஸ்க்கு வரும்னு எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.